வணக்கம். நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இந்த பிஸ்னஸ் வெளியே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளியே நிறைய பிளேஸ்லையுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி என்ன பிஸ்னஸ்னால் வுட் சிப்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இதுதான் அந்த வுட் சிப்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அந்த கருவேல மரம் இல்லை அந்த முள்ளு மரம்னு சொல்லுவோம்ல, அந்த மரத்தில் இருந்து வர்ற விறகுலேருந்து இந்த மாதிரி சிப்ஸ் செய்வாங்க. இந்த மாதிரி சிப்ஸ் சீக்கிரமாக எரியக்கூடிய பொருள்ன்றதால நிறைய இண்டஸ்ட்ரியில் இதோட டிமாண்ட் அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த வுட் சிப்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா, இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். வாங்க கண்டென்ட் போகலாம். ஓகே, இந்த சிப்ஸ் மேக் பண்ணுற மிஷினோட நேம் என்னென்னா டிஸ்க் வுட் சிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம சிப்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி இந்த சிப்ஸ் மேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இதோட ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக விறகுகளை வாங்கி வச்சுக்கணும். தென் மிஷினில் அந்த விறகை போடணும். மிஷினில் உள்ள பிளேடு சின்ன சின்ன சிப்ஸாக நம்மளுக்கு மேக் பண்ணிவிடும். இன்னொன்று என்னென்னா, விறகை நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு மட்டும் தான் நம்ம லேபர் வேணும். மற்றபடி நம்மளுக்கு அந்த ப்ரொடியூஸ் ஆகிற சிப்ஸ் டேரெக்டாக லாரியிலே போய் லோட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு அந்த மிஷினரியே செட் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் அதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ஸே. இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸோட வீடியோ உங்களுக்கு வேணால் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் தான் முக்கியம். ஏன்னா நமக்கு ரா மெட்டீரியல் எங்கே அவைலபிளாக இருக்குதோ அங்கே தான் லொக்கேஷன் சூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு லேண்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 சென்ட் கிட்ட வேணும். ஏன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி ஓப்பன் பிளேஸில் தான் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வச்சு ரன் பண்ண முடியும். தென் சிட்டிக்கு அவுட் சைடில் நம்ம லேண்ட் எதுவும் பார்த்தோன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அப்புறம் மிஷின் பார்க்கும்போது மொத்த செட்டும் சேர்த்து ஒரு 11 லேக் அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்துடும். மிஷின் வாங்க பிளேஸ்லேயே இன்ஸ்டால் பண்ணியும் கொடுத்துடுவாங்க. ஸோ மொத்தமாக செட்டாக நம்மளுக்கு ஒரு 11 லட்சம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் இபி கனெக்ஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு 3 பேஸ் கனெக்ஷன் வேணும். ஏன்னா இந்த மாதிரி மிஷின் எல்லாமே 3 பேஸில் தான் ரன் ஆகும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற போகிற லொக்கேஷன் பக்கத்தில் ஆல்ரெடி 3 பேஸ் கனெக்ஷன் லைன் எதுவும் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அமௌண்ட் கொஞ்சம் லெஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கனெக்ஷனுக்கு ஒரு 5 லேக்ஸ் வரும். தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா லாரி தான் இந்த பிஸ்னஸுக்கு கரெக்டாக இருக்கும். தென் நம்ம ரெண்ட்டுக்கு வச்சு பண்ணிக்கலாம். தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் டிஃபர் ஆகும். ஏன்னா நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இந்த காஸ்ட் வரும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற லொக்கேஷனில் ரா மெட்டீரியல் அவைலாக இருந்த மாதிரி இருக்கணும். தென் நம்ம கஸ்டமரோட இண்டஸ்ட்ரியும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இதுதான் நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். தென் ரா மெட்டீரியல் நம்ம 1 டேக்கு நம்மளுக்கு ஒரு 16லேருந்து ஒரு 20 டன் வரைக்கும் நம்மளுக்கு விறகு தேவைப்படும். மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு 20 டன் வரைக்கும் நம்மளுக்கு 1 டேயால் நம்ம இந்த வுட் சிப்ஸ் மேக் பண்ண முடியும். ஸோ நமக்கு ரா மெட்டீரியல் குறைஞ்சது ஒரு 15 டன்னாவது நம்மளுக்கு டெய்லி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஒரு டன் நமக்கு 2200 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு 1 டேக்கு நம்ம 15 டன் நம்ம ரா மெட்டீரியல் வாங்கணும்னா ஒரு 39,000 மட்டும் நம்ம கையில் இருக்கணும். ஸோ ரா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ஒரு 39,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ ஒரு நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது மொத்தமாக ஒரு 18 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த ரேஞ்சில் வந்துடும். இவ்வளோ தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட். தென் இதோட ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்க்கும்போது 1 டேக்கு நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா மினிமமாக ஒரு 15 டன் நம்ம மேக் பண்ணலாம் சிப்ஸ். ஸோ ஒன் டன்னுக்கு நம்ம சிப்ஸ் பண்ண ஆகிற காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2700 ரூபா அந்த ரேஞ்சில் ஆகிரும். இந்த 2700 ரூபான்றது நம்மளுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் சார்ஜு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எல்லாமே மொத்தமாக அந்த 2700 ரூபாய்க்கு வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வச்சு நம்ம சேல் பண்ணால் நம்ம ப்ராஃபிட் தான். நம்ம ஒரு டன் வுட் சிப்ஸை 3000 வரைக்கும் அந்த ரேஞ்சில் நம்மளால் சேல் பண்ண முடியும். ஸோ ஒரு டன்னுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு 300 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். தென் 1 டேக்கு நம்ம 15 டன்னா ஒரு 4500 வரைக்கும் நம்மளுக்கு 1 டேக்கு நம்ம ப்ராஃபிட் மட்டுமே எடுக்கலாம். ஸோ 1 மந்த்துக்குன்னு பார்க்கும்போது ஒரு 1.35 லேக் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் மட்டும் எடுக்க முடியும். இது எல்லாமே நான் மினிமமாக தான் சொல்கிறேன். 1 டேக்கு நம்மளால் 20 டன் வரைக்குமே நம்மளால் இந்த வுட் சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு ப்ராஃபிட் அந்த ரேஞ்சுக்கு வரும். நான் எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலான்னா, இந்த சிப்ஸ் வாங்குறதுக்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்கிறாங்க. அவங்கள போய் நம்ம டேரெக்டாக அப்ரோச் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பிக்கப் ஆகிடுச்சுன்னா நல்ல லாபம் எடுக்கலாம். டெய்லி நம்ம மிஷினை ரன் பண்ணி ப்ராடக்ட் வெளியே போகிற மாதிரி ரெடி பண்ணாலே போதும், நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். எந்த மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் வாங்குவாங்கன்னு சொல்கிறேன். அந்த ஸ்பின்னிங் மில்ஸ், அந்த கேஷ்னோ இண்டஸ்ட்ரி, ரப்பர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல்ஸ், இந்த பிரிக் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே அதிகமாக அந்த வுட் சிப்ஸு இந்த பிரிக்யூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையும் பார்த்துக்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் உடனே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாமே இந்த பிரிக்யூட்ஸு, இந்த வுட் சிப்ஸு
இதெல்லாம் வந்து எரிக்கிறதுக்காக அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.